அரிசி, பருப்பு, கோதுமைக்கு இரட்டை ஜிஎஸ்டி வரி விதிப்பு. வரி சீரமைப்பில் விடுபட்டதால் வணிகர்கள் ஏமாற்றம். இரட்டை வரி விதிப்பில் திணை, மாவு, வெல்லமும் தப்பவில்லை. அத்தியாவசிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி விலக்க வேண்டும் என வணிகர்கள் கோரிக்கை. ஜிஎஸ்டி வரி சீரமைப்பில் விடுபட்டுள்ள அரிசி, பருப்பு, கோதுமை, திணை, மாவு, வெல்லம் போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டியின் கீழ் உள்ள இரட்டை வரி விதித்து வணிகர்களுக்கு மத்திய அரசு அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த இரட்டை வரி விகிதத்தை நீக்க வேண்டும் என தமிழக உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். வரி விலக்கில் விடுபட்டுள்ள பொருட்களால் வணிகர்கள் மட்டுமின்றி சாமானியர்களும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். நவம்பர் இறுதியில் நடக்கவுள்ள ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் இதை சரி செய்ய வேண்டுமென தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்க தலைவர் வேல்சங்கர், கௌரவ செயலாளர் சாய் சுப்பிரமணியம், கௌரவ ஆலோசகர் ஜெயப்பிரகாசம் உள்ளிட்டோர் வலியுறுத்தினர். கடந்த கவுன்சில் கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அனைத்து மாநில நிதியமைச்சர்கள் முன்னிலையில் ஒருமனதாக ஒப்புக்கொள்ளப்பட்டு தீபாவளி பரிசாக சுமார் 475 பொருள்களுக்கு வரி குறைப்பு மற்றும் வரி விலக்கு செய்யப்பட்டது. அதை இந்த தீபாவளியின் போது கண்கூடாக பார்த்தோம். அனைத்து பொருட்களின் வியாபாரம் சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு பல மடங்கு உயர்ந்துள்ளது. இதற்கு காரணம் வரி குறைப்பே ஆகும். இந்த சூழ்நிலையில் விட்டு போன ஒரு சில உணவுப் பொருட்களை பற்றி இங்கே குறிப்பிட வேண்டும். உதாரணமாக, சரக்கு மற்றும் சேவை வரி 2017ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தபோது பிராண்டட் ரிஜிஸ்டர்ட் பிராண்ட் மற்றும் அன்ரிஜிஸ்டர்ட் பிராண்ட் ஆகியவற்றுக்கு வரி பிராண்டட் ரிஜிஸ்டர்ட் பிராண்டாக இருந்தால் 5%, அன்ரிஜிஸ்டர்ட் பிராண்டாக இருந்தால் வரி விலக்கும் என்று இருந்தது. தொடர்ந்து பல்வேறு சங்கங்களின் வலியுறுத்தியின் பலனாக அது நீக்கப்படும் என்று எதிர்பார்த்த சூழ்நிலையில் லீகல் மெட்ராலஜி சட்டத்தை காரணம் காட்டி 25 கிலோவுக்கு கீழ் உள்ள பொருட்களுக்கு வரியும் 25 கிலோவுக்கு மேல் உள்ள பொருட்களுக்கு வரி விலக்கும் என்று அறிவித்தது இன்று வரை பொதுமக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காரணம் என்னவென்றால், மிடில் கிளாஸ் மற்றும் அதற்கு கீழ் உள்ளவர்கள், தினக்கூலிகள், இவர்கள் புறமே தினமும் அன்றாடம் தங்கள் தேவையை வாங்கக்கூடிய உணவுப் பொருட்களை வாங்கக்கூடியவராக இருப்பார்கள். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான 1/2 கிலோ 1 கிலோ அப்படின்னு வாங்க போகும்போது அவங்களுக்கு 5% வரி கூடுதலாக விதிக்கப்படுகிறது. இது லூஸில் வச்சு விற்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்ன காரணம் என்றால், இதே சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் போல் இந்தியா முழுவதும் ஒருமித்த உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. அந்த சட்டப்படி அனைத்து உணவுப் பொருட்களுக்கும் பேக் செய்தே விற்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ள காரணத்தினால் இந்த புதிய 25 கிலோவுக்கு கீழ் வரி என்று கொண்டு வந்தது இந்த ஏழை எளிய மக்களை தினந்தோறும் பாதிப்பதாக இருக்கிறது. எனவே அடுத்து நடைபெற இருக்கும் சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டத்தில் பொதுமக்களின் அன்றாட தேவையான உணவுப் பொருட்களுக்கு உள்ள வரியை முழுமையாக நீக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அத்தியாவசிய பொருட்கள் 25 கிலோவுக்கு மேல் பேக்கிங் செய்து விற்றால் வரி விலக்கு வழங்கப்படும். 25 கிலோவிற்கும் குறைவாக, அதாவது 1 கிலோ, 2 கிலோ, 5 கிலோ அளவில் பேக்கிங் செய்தால் வரி விதிக்கப்படுகிறது. இதனால் நடுத்தர உயர் வருமான பிரிவினர் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மொத்தமாக வாங்கும்போது வரி விலக்கு பெறுகின்றனர். அதே நேரத்தில் சாமானியர்கள் வாங்கும் குறைந்த எடையுள்ள பேக்கிங் பொருட்களுக்கு வரி விதிக்கப்படுவதை ஏற்க முடியாது. எனவே பருப்பு, கோதுமை, திணை, மாவு, கரும்பு, வெல்லம், பனை வெல்லம் போன்ற உணவுப் பொருட்களின் இரட்டை வரியை நீக்கி முழுமையாக வரி விலக்கு அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.